இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி பேப்பர் கட்டிங் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ளவுஸை இந்த மாதிரி நல்லா நீட்டாக விரித்து விட்டுக்கோங்க. இப்போ எந்த ஷேப் நெக்காக இருந்தாலும் அதோட நெக் ஷேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி விரித்து விட்டுக்கணும். இப்போ டேப் வச்சு நீங்கள் ஆம் ஹோல் ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட இருந்து அடுத்த ஆம் ஹோல் ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும், அதாவது ரெண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கணும். இப்போ எனக்கு 20 இன்ச்சஸ் வருது, அதாவது 20 இன்ச் வருது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி அடிப்பக்கம் திருப்பி போட்டு நீங்கள் அளவு எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இதில் 18 இன்ச் வருது. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த பிடிப்பு தையல் இருக்குல்ல, அந்த டாட் பிடிச்சது வந்து உங்களுக்கு அரை இன்ச், அதாவது ஒவ்வொரு இன்ச் ஆகும். அரை இன்ச் பிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு இன்ச். அப்போ சேர்த்து பார்த்தா உங்களுக்கு 20 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக போயிடும். உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து பார்க்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு இப்போ சீமுக்கு அரை இன்ச் விட்டு தான் எப்போவுமே அளவு எடுக்கணும். ஸோ வந்து இப்போ 14 இன்ச் வருது. மேலே அரை இன்ச் சீமுக்காக விட்டுருக்கேன். இப்போ ஆம் ஹோலோட அளவு எடுத்துக்கலாம். ப்ளவுஸை கரெக்டாக அதோட ஷேப்புக்கு ஆம் ஹோல், இப்போ நம்ம கை தைச்சிருக்கிறது எந்த ஷேப்பில் இருக்கோ அதோட ஷேப்புக்கே நம்ம திருப்பி வச்சுட்டு ஆம் ஹோல் அளவு எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் 6 வச்சு பார்த்தேன், தப்பாக இருக்குது. 6 வச்சா கரெக்டாக இருக்குது, 5 வச்சாலும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் டேப்பை இந்த மாதிரி பிடிச்சிட்டு எந்த இன்ச்சோ அதை நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அளவு கரெக்டாக தெரியும். இப்போ மேலே ஷோல்டரோட அளவு பார்த்துடலாம். ஷோல்டர்லேருந்து அரை இன்ச் வெளியில் வச்சு இப்போ அளவு எடுத்திங்கன்னா இந்தாண்டியும் கைக்கிட்டையும் ஒரு அரை இன்ச் விடணும். ஏன்னா 2 பக்கமே நம்ம அரை இன்ச் பிடிக்கிற மாதிரி இருக்கும். எடுத்திங்கன்னா 3.25 வருது. இப்போ அடுத்தது கழுத்தோட உயரம் என்னன்னு பார்க்க போகிறோம். நெக் வித் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மேலே ஒரு அரை இன்ச் விட்டுருங்க. அரை இன்ச் விட்டுட்டு சீமுக்காக ஒரு அரை இன்ச் விட்டுட்டு தையலுக்காக இப்போ வச்சு பாருங்கள். ஸோ 7.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை பேப்பரில் மார்க் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பேட்டர்ன் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இப்போ வந்து கேலண்டர் பேப்பர் அந்த மாதிரி எதுனாலும், சும்மா என்னோடய ப்ளவுஸ் மட்டும் தான் அளவு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் பேட்டர்ன் பேப்பர் கூட நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேட்டர்ன் பேப்பர்லேருந்து 1.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு கீழே இருந்து 1.5 இன்ச்சு நம்ம எப்போவுமே சீமுக்காக விடுவோம், மடித்து தைக்கிறதுக்காக விடுவோம். அடுத்தது இப்போ நம்ம 20 பார்த்தோம், அதில் பாதி 10 இன்ச்சு. ஸோ 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அதிலிருந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக தையல் விடுறதுக்காக. அதுலேருந்து கீழேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் இருந்து தான் நம்ம உயரமான 14 இன்ச்சை வந்து எடுக்கணும். ஹைட்டுக்கான 14 இன்ச்சை அதுலேருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ 14 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 14 இன்ச்சில் இருந்து நம்ம அதாவது ப்ளவுஸோட அகலம் மார்க் பண்ணிக்கலாம் 10. அதுலேருந்து 1.5 சீம் அலவன்ஸ் கீழே எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரியே மேலேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படின்னா ஒரு பாக்ஸாக மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கேயுமே வந்து அளவு சின்னதாக கூட நம்மளுக்கு மிஸ்டேக் வராது. அதனால்
எப்போவுமே நம்ம சீம் அலவன்ஸ்க்கு அந்த 1.5 இன்ச்சை வந்து கம்பல்சரி மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம கை ஆர்ம் ஹோல் வந்து ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல கரெக்டாக அந்த சீம் அலவன்ஸ் கிட்ட தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதனால் எப்போவுமே அதை மார்க் பண்ணி தான் நம்ம பேப்பர் கட்டிங் போடணும். இப்போ அடுத்தது 2.5 இன்ச் ஓப்பனிங், நம்மளோட நெக்கோட ஓப்பனிங், நம்ம முன்கழுத்தோட அதாவது முன்கழுத்து பின்கழுத்தோட ஓப்பனிங் இது வந்து 2.5 இன்ச் வச்சுக்கிறேன். ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க, ப்ளவுஸ் வந்து ஒரு 22 இன்ச்சுக்கு மேலே போகுது, 24 இன்ச் வருது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சாக வச்சுக்கலாம். அதிலிருந்து 3.25 இன்ச் நம்ம ஷோல்டரு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு 6 இன்ச் நம்ம அளவு எடுத்தது அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 6 இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எப்போவுமே பேக் சைடு, இது வந்து பேக் பக்கம், பின்புறத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 2 இன்ச் தான் வைக்கணும். இந்த ஆர்ம் ஹோல் வளைவு வர்றது வந்து 2 இன்ச்சுக்கு நம்ம வச்சுக்கணும். ரெண்டு இன்ச் வச்சு இப்போ நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் ஜாயிண்ட் பண்ணும்போது எப்படின்னா கரெக்டாக அந்த தையல் அளவுக்கு ஒட்டி வரணும். அதுக்கு மேலே வந்து அப்படியே ஒட்டியே போயிடணும். இப்போ கழுத்து மார்க் பண்ண போகிறோம். கழுத்தோட உயரம் மார்க் பண்ணணும். 7.5 இன்ச் நம்ம வந்து அளவு எடுத்திருந்தோம், அதனால் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் நம்ம வந்து தையலுக்காக. இப்போ 2.5 இன்ச்சில் இருந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி மார்க் பண்ணிக்கணும். கீழே தையலில் வந்து அதாவது நம்ம கழுத்து மார்க் பண்ணுறதுல வந்து 2.5 இன்ச்சுக்கு மேலே 1/2 இன்ச், அதாவது கீழே மட்டும் 3 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நெக்கோட ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும், இல்லைனா யூ நெக் மாதிரி வரும். அதுக்காக நீங்கள் எந்த ஷேப் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து டிராஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வளைவு பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக வரணும். இதுக்கு மேலே இதில் எந்த இதுவும் இல்லை, இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் எப்போயுமே பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஏன்னா பேட்டர்ன் பேப்பரில் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணோம்னா திருப்பி கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பாக்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி நீட்டாக ரவுண்ட் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸஸாக ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் அதில் கட் பண்ணி நீட்டாக இது பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸோட முன் பக்கத்துக்கான அளவு போடலாம். இப்போ முன் பக்கத்துக்கு ப்ளவுஸை வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ ப்ளவுஸை நம்ம நார்மலாக படுக்க போடும்போது அது வந்து பின்னாடிக்கும் முன்னாடிக்கும் எந்த ஒரு ஷேப் டிஃப்ரென்ஸுமே இல்லாத மாதிரி கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க. இப்போ அளவெடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா நடுவில் சென்டர் பாயிண்ட்டு, ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டும் நம்மளுக்கு டாட் பிடிச்சிருக்காங்க பார்த்திங்களா, அந்த இடத்தையும் சேர்த்தாப்பில் பிடிச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், அந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம டேப் வச்சு அளந்துக்கலாம். ஒரு சிலர் டைரெக்டாகவே போடுவாங்க, நீங்கள் எப்படி அளந்திங்கனாலும் ஒரே மாதிரியே தான் வரும். பாருங்கள் 13 இன்ச் வருது. 12.5 இன்ச்சு ப்ளஸ் சீமுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. எப்போவுமே மேலே ஒரு 1/2 இன்ச் சீமுக்கு விட்டு தான் நம்ம அளவு எடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. இப்போ அளவு எடுத்து பார்த்திங்கனாலும் அதே 13 இன்ச் தான் வருது உங்களுக்கு. பாருங்கள், அப்படியே டைரக்ட் மெஷர்மெண்ட்டில் போட்டாலும் 13 இன்ச் தான் வரும். ஸோ 13 இன்ச் அளவு. இப்போ பின்னாடி என்ன மார்க் பண்ணோமே அதே அளவு தான், 10 இன்ச்சு அகலம், அதுலேருந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸு தையலுக்காக.
இப்போ இங்கேருந்து மேலே வந்து 13 இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பின்னாடி என்ன மார்க் பண்ணோமோ அதே தான். 2.5 இன்ச்சு கழுத்து ஓப்பனிங்க்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து 3.25 இன்ச் நம்ம வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எப்போவுமே சீம் அலவன்ஸ்லேருந்து நம்ம கை ஜாயினிங் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்காக வந்துட்டு நம்ம கை ஜாயினிங் வந்து ஒட்டி வர்றதுனால நம்ம சீம் அலவன்ஸ் கண்டிப்பாக மார்க் பண்ணியே ஆகணும். அதனால் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் அளவு மார்க் பண்ணிக்கலாம் 6 இன்ச்சு. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் வராதுங்க. அதை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம ஆர்ம்ஹோல் வளைவு மார்க் பண்ணும்போது பேக்கில் வந்து நம்ம 2 இன்ச்சு வச்சுருந்தோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 1.5 இன்ச்சு தான் வைக்கணும். 1/2 இன்ச் கம்மியாக இருக்கணும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சீம் அலவன்ஸ் வரும்போது ஒட்டி போகணும் லைனு. அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அரை இன்ச் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் எப்போவும் டிஃப்ரென்ஸ் வரணும். இப்போ இங்கேருந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே 4 இன்ச்சு தான் வரும் கீழே மார்க் பண்ணும்போது. நீங்கள் அதையே அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து உயரம் குறைக்கிறது வந்துட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல் அந்தாண்டியும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ முன் கழுத்து எந்த அளவுக்கு இருக்குது, முன் கழுத்து ஃப்ரண்ட் ஓப்பனிங் வந்து எவ்வளோ இருக்குது ஃப்ரண்ட் நெக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நீட்டாக துணியை விரித்து போட்டு நீங்கள் அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 7 இன்ச் இருக்குது. அப்போ நீங்கள் 7 இன்ச் இருக்குது அப்படிங்கிறனால 6.5 இன்ச் மார்க் பண்ணால் போதும். வழக்கம் போல் கீழே வந்து 3 இன்ச்சாக ஓப்பனிங் வந்து 3 இன்ச்சாக வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன ஷேப் நெக் வேணுமோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக்காக வேணுன்னா ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து அவங்க பா நெக் மாதிரி, அதாவது ரா நெக் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வேறு மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லேயும் இதுலேயும் ஒரே அளவாக வரணும். இப்போ நீங்கள் வந்து இந்த 1 இன்ச் நீங்கள் மைனஸ் பண்ணியிருக்கிறதோட அந்த 4 இன்ச்சை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேருந்து நம்ம 1.5 இன்ச்சு, அதாவது மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் நடுவில் ஒரு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா அளவு, இந்த ப்ளவுஸில் இருக்க அளவு மேலேருந்து கீழே வரைக்கும் பட்டிக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பாருங்கள். அதே அளவு இதுலேயும் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 3.5 இன்ச் இருக்குது. அதே அளவை இதுலேயும் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள் 3.5 இன்ச் கரெக்டாக வருது.
ஸோ இப்போ இந்த சைடு மார்க்கிங்கும் நீங்கள் வந்து அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 6 இன்ச் வருது. 1 இன்ச் வந்து நம்ம சைட்லேயும் குறைச்சிருக்கோம். அது ஒவ்வொருத்தர் ப்ளவுஸ் பொறுத்து நம்ம வந்து எவ்வளோ குறைச்சிருக்கோம், எவ்வளோ அதிகமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு 1/2 இன்ச் மட்டும் குறைப்போம், ஒரு சிலருக்கு இந்த மாதிரி 1 இன்ச் குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற பேலன்ஸ் அளவை வந்து நம்ம அளந்து பார்க்கலாம். ஆம் ஹோல் வளைவுலேருந்து கீழே நம்ம பிடிச்சி தைக்கிறது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு ப்ளவுஸ்லேயும் அளக்கணும், நம்ம போட்டிருக்க பேப்பர் கட்டிங்லேயும் அளந்து பார்க்கணும். சாரிங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு நம்ம ரோட்கிட்டே இருக்கிறதுனால இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் 5 இன்ச் வந்தது. இதில் வந்து சீம் அலவன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து குறைச்சிட்டு பார்த்தோம்னா அதே 5 இன்ச் வருங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையளவு மார்க் பண்ண போகிறோங்க. எப்போவுமே கையளவு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக விட்டுக்கலாம், தையலுக்காக விட்டுக்கலாம். மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸ்க்கான அளவை வந்து அதாவது கைக்கான உயரம் வந்து நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கையோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிடலாம். அதாவது ஸ்லீவ் கஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிடலாம். அஞ்சரை இன்ச் வருது. இப்போ நம்ம அதே 5.5 இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். 5.5 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ப்ளவுஸோட அதாவது கையோட உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். கையோட உயரம் பாருங்கள், உங்களுக்கு 6 இன்ச் வருது. கரெக்டாக நீங்கள் 1.5 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து மார்க் பண்ணிங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மொத்த லென்த் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஆம் ஹோல் ரவுண்டை வந்து நம்ம அளந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து அகலம் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு விடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 1/2 இன்ச் விடாமலே நீங்கள் வந்து அளந்துக்கலாம். அப்படியே அதோட ஷேப் எப்படி இருக்கோ அதுலேயே நீங்கள் அளந்துக்கிட்டே வரணும், தையல்லையே அளந்துக்கிட்டே வரணும். நம்மளுக்கு 8.5 வருது, ஆனால் நம்ம 9 வச்சுக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் வரும் நம்ம அளக்கும்போது, அதனால் நம்ம 9 வச்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக நம்ம விடுறோம், சீமுக்காக. இப்போ இது 2 லைனையும் வந்து கிராஸாக ஜாயிண்ட் பண்ணிக்கணுங்க. மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை அங்கே பிடிக்கிறதுக்கான அதாவது கைக்கு பின்புறமான உயரம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ கைக்கு தையல் பிடிச்சிருக்காங்க பார்த்திங்களா, அதில் இருக்கிற உயரத்தை வந்து நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். அதாவது 1.5 இன்ச் வெளியில் விட்டுட்டு மறக்காமல் நம்ம செக் பண்ணணும். அது இல்லாமல் 1/2 இன்ச் இங்கே கீழே தையலுக்கு நம்ம விட்டுட்டு எடுக்கிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தா 5 இன்ச் வருது. ஸோ இப்போ 5 இன்ச் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கேருந்து இப்போ 5 இன்ச்சுக்கு நம்ம வந்து வளைவாக ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம். அதாவது இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து வளைவு எதுவும் எடுக்க வேணாம், அதுக்கு மேலே தான் நீங்கள் வளைவு எடுக்கணும். ஸோ அப்படியே அழகாக ஒரு நல்ல கர்வான ஒரு வளைவாக வரைஞ்சிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பேப்பர் கட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கைக்கான பேப்பர் கட்டிங்கும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது பட்டிக்கான பேப்பர் கட்டிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ பட்டியோட அளவு பாருங்கள், எப்போவுமே கொக்கி சைடு தான் பட்டி அளந்து பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு வெளியில் எவ்வளோ தூரம் வருதுன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு 4.5 இன்ச் வருது பட்டி. 4.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியோட அகலம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். பட்டியோட அகலம் எடுக்கிறதுக்கு எப்போவுமே கொக்கி மாட்டுற சைடு தான் நம்ம அகலம் எடுத்துக்கணும். 9 இன்ச் வருது. நம்ம 9.5 இன்ச்சாக எடுத்துக்கலாங்க, எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லென்த் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பட்டியோட பின்னாடி, அதாவது முதுகுக்கு சைடு வர பட்டியில் வந்து எவ்வளோ பட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். 1/2 இன்ச் சீமுக்கு விட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் வச்சு பார்த்தோம்னா 4 இன்ச் வருது. இப்போ 4 இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேலில் வந்து இப்போ ஒரு கோடு போட்டுக்கலாம். அதிலிருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்ட மாதிரி நம்ம வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம், ட்ரா பண்ணி. இப்போ இதை வந்து இதை நாம்ளே கையில் வளைவாக ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ பேப்பர் கட்டிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டோட வீடியோவில் இதை எப்படி நம்ம ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ, பை பாய்.